திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடியிலும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அதுவும் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கை கூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்து விட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ? கடவுள் இரக்கங்காட்ட மறந்து விட்டாரோ? அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூர்வேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தீர். யாக்கோபு, யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். இறைவா,
வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளைக் கொண்டு மந்தையென உம் மக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிர்களை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம். உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன். செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறையுடன் வாழ்வோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியோரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகு மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலுமுள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூர்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளர்க்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலைநிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபீதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின் தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே உரோபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்னும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. பின்னர் அமோலேக்கியர் ரபீதியில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமோலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமோலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாய் தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒளித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். எதிர்கால முன்னடையாளங்களினால் இறைவனை வணங்குவதற்கும் அவரது ஊழியத்தில் நிலைத்திருப்பதற்கும் இஸ்ராயேல் கற்றுக்கொண்டது. ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளுக்கு எதிராக எழுதிய ஆய்வுக் கட்டுரை. தொடக்கத்தினின்றே இறைவன் தம் தாராளத்தினால் மனிதனை படைத்தார். மூதாதையர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மீட்பு வழங்கவே அவரது மக்களை தம் கரத்தில் அவர் எடுத்துக்கொண்டு கற்றுக் கொடுக்க முடியாத அவர்களுக்கு அவரை பின்பற்ற கற்பித்தார். அவர் இறைவாக்கினர்களை அவர்களுக்கு அளித்தார். அவரது ஆவியை தாங்குவதற்கு மனிதனை பழக்கப்படுத்தினார். மண்ணகத்தில் இறைவனோடு அவன் சுமூக உறவு கொள்ள செய்தார். எவரது சக உறவும் தேவையில்லாத அவர் அவரை தேவையென கருதுவோருக்கு தம்மோடு சக உறவை அளித்தார். அவரை திருப்திப்படுத்த விளைந்தோருக்கு மீட்பின் திட்டத்தை ஒரு கட்டிடக் கலைஞனைப் போல கோடிட்டு காட்டினார். அவர் தமது சொந்த கரத்தினால் தம்மை காணாதவருக்கு எகிப்தில் உணவளித்தார். பாலைவனத்தில் ஓய்வின்றி இருந்தோருக்கு அவர்களுக்கேற்ற சிறப்பான சட்டத்தினை அளித்தார். செழிப்பான நாட்டில் நுழைந்தோருக்கு தகுதியான உரிமை பேற்றினை அவர் அளித்தார். தந்தையென தம்மிடம் திரும்பியோருக்கு அவர் கொழுத்த கன்றினை கொன்று நேர்த்தியான ஆடையால் அவர்களை உடுத்தினார். மீட்பின் ஒருங்கிணைந்த பாடலில் பங்கேற்க பல்வேறு வழிகளில் மனித இனத்தை அவர் பயிற்றுவித்தார். இதன் பொருட்டே திருவெளிப்பாடு புத்தகத்தில் அருளப்பர் கூறுகின்றார், அவரது குரல் பலவிதமான தண்ணீரை போன்றிருந்தது. இறைவனின் ஆவியானவர் மெய்யாகவே திரளான தண்ணீரானவர். ஏனெனில் தந்தையானவர் பெரியவர், செல்வமிக்கவர். வார்த்தை இம்மக்களிடையே கடக்கின்ற பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்தோருக்கு தாராளமான விதத்தில் அவர் உதவி செய்தார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப தகுதியுடையதும் பொருந்தக்கூடியதுமான சட்டத்தை அவர் வரைந்து கொண்டார். கூடாரத்தை கட்டுவதற்கான சட்டத்தையும் ஆலயத்தை கட்டவும் லேவியரை தேர்ந்து கொள்ளவும் பலிகளுக்கும் வழிபாட்டிற்குரிய இதர காரியங்களுக்கு உரிய சட்டத்தை அவர் நிறுவினார். அவருக்கு தாமே இவை எவையும் தேவையில்லை. நன்மை அனைத்தினாலும் அவர் எப்பொழுதும் நிறைந்துள்ளார். மோயிசன் வாழ்வதற்கு முன்னரே நிறைவளிக்கக்கூடிய எல்லாவிதமான நறுமணத்தையும் அவர் தம்மில் கொண்டிருந்தார். அவருடைய மக்கள் எப்பொழுதுமே தங்கள் சிலைகளிடம் திரும்புவதற்கு தயாராயிருந்தாலும் கூட அவர் தம் மக்களுக்கு கற்பிக்க விளைந்தார். பல்வேறு சலுகையின் செயல்களால் அவரது ஊழியத்தில் அவர்கள் நிலைத்திருப்பதற்கு அவர்களை தயாரிக்க முயற்சித்தார். இரண்டாம் தரமானதன் வழியாக முதன்மையானதற்கு அவர் தொடர்ந்து அவர்களை அழைத்து வந்தார். அதாவது முன் அடையாளங்களின் வழியாக மெய்மைக்கும், காலத்தின் காரியங்களினால் நித்தியத்திற்கும், ஊனுடலின் காரியங்களினால் ஆவியானவற்றிற்கும், மண்ணக காரியங்களினால் விண்ணகத்திற்கு உரியவற்றிற்கும் அவர் அழைத்து வந்தார். மோயிசனுக்கு அவர் கூறியது போல, மலையின் மீது நீர் கண்டதற்கேற்ப அனைத்தையும் நீர் வடிவமைப்பீராக. இறைவனது வார்த்தைகளையும் விண்ணக வடிவங்களையும் ஆன்மீக சாயல்களையும் வரவிருப்பதை குறிக்கும் முன் அடையாளங்களையும் நினைவு கூர்வதில் 40 நாட்களை மோயிசன் செலவழித்தார். புனித சின்னப்பர் கூறுகின்றார், அவர்களை பின்தொடர்ந்த பாறை நின்று அவர்கள் பருகினர். அந்த பாறை கிறிஸ்துவே. சட்டத்தில் இருக்கும் இவை அனைத்தையும் குறித்து பேசிய பிறகு அவர் தொடர்கின்றார், இவை அனைத்தும் அடையாளங்களாக அவர்களுக்கு நிகழ்ந்தன. யுகங்களின் முடிவு தலைமேல் வந்துள்ள நமக்கு கற்பிக்கும் வகையில் இவை யாவும் எழுதப்பட்டன. எதிர்கால முன் அடையாளங்களின் வழியாக இறைவனை வணங்கவும் அவரது ஊழியத்தில் நிலைத்திருக்கவும் அவர்கள் கற்று வந்தனர். எனவே அவர்களுக்கு சட்டம் என்பது கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளியாகவும் வரவிருப்பதை குறித்து அருளப்படும் ஒரு இறைவாக்காகவும் விளங்கிற்று. ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளுக்கு எதிராக எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மன்றாட்டுகள். நம் இதயங்களை தூய்மைப்படுத்தி தூய ஆவியால் அன்பில் நம்மை பலப்படுத்தும் தந்தையாகிய கடவுளிடம் நன்றியுணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. பொறுமையோடு எங்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்வோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். இயேசுவின் வாழ்வில் நீர் எங்களுக்கு அன்பின் பாதையை காட்டியுள்ளீர். எங்கள் வாழ்வின் பெரிய சிறிய பணிகளில் இந்த பாதையை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும்.
தம்மையே மறுக்கும் மனப்பாங்கினை எங்களுக்கு தாரும். எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு அவர்களது தேவைகளில் நாங்கள் துணை புரிய எங்களை தூண்டியருளும். ஆண்டவரை உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். உம் மகனுடைய சாவிற்கு எங்கள் உடல் ஒருத்தல்களால் நாங்கள் சான்று பகர்வோமாக. ஏனெனில் கிறிஸ்துவின் திருவுடலில் எங்களை வாழ்வுக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரை உம் தூய ஆவியாரை எங்களுக்கு அளித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவரே, நற்செயல்களில் தொடர்ந்து பயிற்சி பெறும் உமது குடும்பத்தை தயவாய் பாதுகாத்தருளும். இவ்வுலகில் நீர் உமது ஆறுதல் தரும் திருமுன்னிலையால் எங்களை பலப்படுத்தி விண்ணக பேரின்பத்திற்கு எங்களை வழிநடத்தி அருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.